என் பெயர் அமலா. எனக்கு 25 வயதாக இருந்தபோது எனக்கு ஒரு வரன் வந்தது. அது விஜய் என்ற இளைஞருடையது. நான் ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவள். ஆனால் அவர் நகரத்தில் வசித்து வந்தார். அவர் நன்கு படித்தவர் மற்றும் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்து வந்தார். என் வீட்டாருக்கு அந்த வரன் மிகவும் பிடித்து போனது. எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடந்தது. நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன். திருமணத்திற்கு பிறகு நான் என் புகுந்த வீட்டிற்கு சென்றேன். என் புகுந்த வீட்டில் நானும் என் கணவர் விஜயும் மட்டும்தான் இருந்தோம். என் கணவரின் பெற்றோர் சில ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டனர். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் அதிக நேரம் செலவிடுவோம். ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தோம். திருமணத்தின் முதல் இரவு எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் ஒரு கிளாஸ் பாலுடன் என் அறைக்குள் சென்றேன். நான் அந்த கிளாஸை மேஜை மீது வைத்துவிட்டு கட்டிலில் சென்று அமர்ந்தேன். சிறிது நேரம் கழித்து விஜய் உள்ளே வந்தார். அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். நான் சற்று பயந்து போயிருந்தேன். என் அழகான முகத்தை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முகத்தில் ஒரு அழகான புன்னகை இருந்தது. அவர் என்னிடம், "அமலா, நீ பயப்படுகிறாயா?" என்று கேட்டார். நான் எதுவும் பேசவில்லை. அவர் வெகுநேரம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல நாங்கள் இருவரும் பேசத் தொடங்கினோம். இப்போது என் பயமும் குறைந்துவிட்டது. அந்த இரவு எனக்கு மிகவும் மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்து அவருக்கு டிஃபன் கொடுத்தேன். இதுவே என் அன்றாட வழக்கமாக மாறியது. வீட்டு வேலைகளால் நான் மிகவும் சிரமப்படுவதாக என் கணவர் கருதினார். அதனால் அவர் ஒரு வேலைக்காரனை வேலைக்கு அமர்த்தினார். அவருக்கு சுமார் 35 வயது இருக்கும். அவர் பெயர் மாதவன். அவர் என் கணவருக்கு தெரிந்தவர். அவர் எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தார். அவருக்கு திருமணமாகவில்லை. வேலைகளில் அவருக்கு நல்ல அனுபவம் இருந்தது. அவருக்கு சமைக்க தெரியும். சமையலறையில் எனக்கு உதவியாகவும் இருந்தார். நாங்கள் எங்காவது காரில் செல்ல வேண்டும் என்றால் அவர்தான் அழைத்து செல்வார். அவருக்கு கார் ஓட்ட தெரியும். சந்தையிலிருந்து தானியங்கள் மற்றும் காய்கறிகள் என அனைத்தையும் அவரே வாங்கி வருவார். இதனால் என் வேலை பளு கணிசமாக குறைந்தது. எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்க தொடங்கியது. எங்கள் வீடு பெரியதாக இருந்தது. வரவேற்பறையில் பெரிய தொலைக்காட்சி மற்றும் சோஃபா செட் இருந்தது. வீடு அனைத்து பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. என் கணவருக்கு நல்ல சம்பளம் கிடைத்ததால் பணத்தட்டுப்பாடு ஏதும் இல்லை. எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. சில மாதங்களுக்கு பிறகு நான் கர்ப்பமானேன். நான் கர்ப்பமானதால் என் கணவரும் என் ஒட்டுமொத்த குடும்பமும் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் விதிக்கு இந்த மகிழ்ச்சி பிடிக்கவில்லை போலும். விதியின் மனதில் வேறு ஏதோ இருந்தது. ஒரு நாள் நான், என் கணவர் மற்றும் ஓட்டுநர் மாதவன் மூவரும் வெளியே சென்றிருந்தோம். நாங்கள் வெகு தூரம் சுற்றிவிட்டு இரவில் திரும்பி கொண்டிருந்தோம். திரும்பி வரும்போது திடீரென பின்னால் இருந்து ஒரு லாரி எங்கள் காரின் மீது பலமாக மோதியது. எங்கள் கார் கீழே கவிழ்ந்தது. என் கணவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. என் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மாதவனுக்கு எதுவும் ஆகவில்லை. அந்த இருட்டு இரவில் அவர் ஆம்புலன்ஸை அழைத்து என்னையும் என் கணவரையும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். என் கணவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அவர் உயிரிழந்தார். நான் கதறி அழுதேன். என் மீது இவ்வளவு அன்பு காட்டிய என் கணவர் என்னை தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். அந்த துயரத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் என் புகுந்த வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டேன். என் பெற்றோர் என்னை அவர்கள் ஊருக்கே அழைத்து செல்ல விரும்பினர். ஆனால் நான் செல்லவில்லை. அந்த நேரத்தில் நான் 7 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். காலில் எலும்பு முறிவு இருந்ததால் மிகுந்த சிரமப்பட்டேன். என் அம்மா 8-10 நாட்கள் என்னுடன் இருந்தார். ஆனால் அவரும் தனது வீட்டிற்கு திரும்புவது அவசியமாக இருந்தது. அம்மா என்னுடன் தங்க விரும்பினார். ஆனால் நான் தான் அவரிடம், "அம்மா, நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன்" என்று கூறி அனுப்பி வைத்தேன். அம்மா சென்ற பிறகு மாதவன் தான் என்னை கவனித்துக் கொண்டார். அவர் சமைப்பார், எனக்கு தண்ணீர் கொண்டு வந்து தருவார், குளிப்பதற்கும் தண்ணீர் வைத்து கொடுப்பார். மெல்ல மெல்ல அவர் என் கையை பிடித்து நடக்க வைப்பார். அவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். எனக்கு அவர் ஒருவரே துணையாக இருந்தார். அவர் மிகவும் நேர்மையானவர். என்னிடம் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. என் வீட்டில் பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. அவர் காரிலேயே என்னை மருத்துவமனைக்கும் அழைத்து செல்வார். மெல்ல மெல்ல என் கால் குணமாகி நான் நடக்க தொடங்கினேன். ஆனால் இன்னொரு பக்கம் என் பிரசவ தேதி நெருங்கி கொண்டிருந்தது. கால் குணமாக 2 மாதங்கள் ஆனது. எனக்கு இப்போது 9 மாதங்கள் நிறைவடைந்தன. நான் அம்மாவுக்கு போன் செய்து வரவழைத்தேன். ஒரு நாள் இரவு எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது. எங்கள் வேலைக்காரன் தூக்கத்திலிருந்து எழுந்து உடனே வந்தான். அவன் என்னை காரில் அமர வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். என்னுடன் என் அம்மாவும் ஓட்டுநரும் இருந்தனர். எனக்கு பிரசவம் நடந்தது. நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன்.
என் மகள் பார்க்க மிகவும் அழகாக ஒரு தேவதையைப் போல் இருந்தாள். என் அம்மா என்னை மீண்டும் தாய் வீட்டிற்கு வருமாறு அழைத்தார். ஆனால் என் வீட்டின் சூழ்நிலை சரியாக இல்லை. என் அண்ணன் என் அம்மா அப்பாவை பார்த்து, நீங்கள் என் பணத்தில் சொகுசாக இருக்கிறீர்கள் என்று கத்துவான். அதனால் நான் வீட்டிற்கு சென்றால் நானும் அண்ணனின் பேச்சுக்களை கேட்க வேண்டியிருக்கும் என்று நினைத்தேன். அது மட்டுமல்லாமல் என்னால் அம்மா அப்பாவுக்கும் தொந்தரவு ஏற்படும் என நினைத்தேன். எனவே நான் அம்மாவிடம், அம்மா, நான் இங்கேயே நன்றாக இருக்கிறேன், நீ 1 மாதம் என்னுடன் இரு என்று கூறினேன். அம்மாவும் என்னுடன் இருந்தாள். அவள் குழந்தையை மிக நன்றாக பார்த்து கொண்டாள். எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாள். 1 மாதத்திற்கு பிறகு அம்மா மீண்டும் கிராமத்திற்கு சென்று விட்டாள். இப்போது நான், என் வேலைக்காரன் மாதவன் மற்றும் என் சிறு குழந்தை என நாங்கள் 3 மட்டுமே இருந்தோம். மாதவன் எங்களை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டான். மெல்ல மெல்ல என் மகள் வளரத் தொடங்கினாள். எங்கள் வேலைக்காரன் என் மகளை ஒரு தந்தையைப் போல மிகவும் அன்புடன் கவனித்து கொண்டான். என் கஷ்ட காலங்களில் அவன் எனக்கு பெரும் உதவியாக இருந்தான். அவனுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் நாங்கள் அனைவரும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம். வேலைக்காரனும் அங்கேயே அமர்ந்திருந்தான். நான் அவனிடம், மாதவன், உனக்கு 35 வயதாகிவிட்டது, நீ ஏன் இதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டேன். மாதவன் அமைதியாகிவிட்டான். அவன் எதுவும் பேசவில்லை. நான் மீண்டும் அவனிடம், மாதவன், நான் சொல்வதை கேள், ஏன் திருமணம் செய்யவில்லை என்று கேட்டேன். அப்போது மாதவன், முதலாளி அம்மா, என் வீட்டின் நிலையை பற்றி உங்களுக்கு என்ன சொல்வது? எனக்கு பெற்றோர்கள் இல்லை, உறவினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யாரும் என் மீது அக்கறை காட்டுவதில்லை. எனக்கு பண வசதி, சொந்த நிலமும் கிடையாது. ஒரு சிறிய வீடு மட்டும்தான் இருக்கிறது. அந்த தகுதியை வைத்துக்கொண்டு யார் அவர்களுடைய மகளை எனக்கு கொடுப்பார்கள்? நான் நிறைய பெண்களை பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு நல்ல வேலையும் நிலமும் உள்ள மாப்பிள்ளைதான் தேவைப்படுகிறது என்றான். இதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். அவனுக்கு இவ்வளவு வயதாகியும் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தது. எனக்கு திருமணமாகி அனைத்து வசதிகளும் கிடைத்தன. ஆனால் அவன் என்ன நினைப்பான்? இத்தனை ஆண்டுகளாக அவன் திருமணமாகாமல் இருந்தான். ஒரு முறை நான் குளியலறைக்கு சென்றிருந்தேன். குளித்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தேன். அப்போது மாடியில் தங்கியிருந்த எங்கள் வேலைக்காரன் மாதவன் படிகளில் இறங்கி கீழே வந்து கொண்டிருந்தான். நான் வரவேற்பறையில் இருந்து என் அறைக்கு சென்று கொண்டிருந்தேன். திடீரென எங்கள் கண்கள் சந்தித்தன. அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். நான் தலையை குனிந்தபடி வேகமாக என் அறைக்குள் சென்று விட்டேன். முதல் முறையாக அவன் என்னை வித்தியாசமாக பார்த்தான். நான் தயாராகிவிட்டு காலை 10 மணிக்கு உணவருந்த மேஜையில் அமர்ந்தேன். அந்த நேரத்தில் வீட்டில் நாங்கள் 2 மட்டுமே இருந்தோம். நாங்கள் 2 சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அவன் என்னை பார்ப்பதும் நான் பார்த்தால் பார்வையை திருப்பிக் கொள்வதுமாக இருந்தான். நாங்கள் நேருக்கு நேர் அமர்ந்திருந்தோம். அவனிடம் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருப்பதை என்னால் உணர முடிந்தது. அவனுக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் என்னை பார்க்க முயற்சி செய்தான். இப்படியே 2-4 நாட்கள் கடந்தன. ஒரு நாள் நான் என் அறையில் தயாராகி கொண்டிருந்தேன். அப்போது ஜன்னல் வழியாக யாரோ என்னை கவனிப்பது போல தோன்றியது. நான் திரும்பி பார்த்தபோது அங்கே யாரும் இல்லை. ஆனால் கண்ணாடி வழியாக அந்த நபரின் முகம் லேசாக தெரிந்தது. அது எங்கள் வேலைக்காரன் மாதவன். உண்மையில் இது என் தவறுதான். வீட்டில் நான் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்திருக்க கூடாது. நான் கவனமாக இருந்திருக்க வேண்டும். அன்று இரவு தூங்க சென்றபோது நான் மாதவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவன் எங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தது முதல் மிகவும் நேர்மையாக உழைத்து வந்தான். என் கணவர் இறந்த பிறகு அவன் என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொண்டான். அவன் என் மீதும் என் சிறு குழந்தை மீதும் மிகுந்த அன்பு வைத்திருந்தான். வீட்டு வேலைகள் அனைத்தையும் அவனே செய்தான். நான் தனியாக கவலையில் வாடிய போது ஒவ்வொரு கஷ்ட நேரத்திலும் எனக்கு துணையாக இருந்தான். கடந்த 6 மாதங்களாக அவன் என்னிடம் சம்பளம் கூட வாங்கவில்லை. அவன் என்னிடம் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. ஆனால் கடந்த சில நாட்களாக அவனது நடத்தையில் மாற்றம் தெரிந்தது. அதை என்னால் தெளிவாக உணர முடிந்தது. இதில் என் தவறும் இருந்தது. வீட்டில் ஒரு வாலிபன் இருக்கும்போது நான் இன்னும் எச்சரிக்கையுடன் நடந்திருக்க வேண்டும். அன்று இரவு தூக்கத்திற்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் எனக்கு தூக்கம் வரவில்லை. என் கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் மாதவனின் முகமே வந்து போனது. அவன் எனக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். என் கணவரின் மறைவிற்கு பிறகு என் மனமும் எதிலும் செல்லவில்லை. நான் மிகவும் தனியாக இருப்பதாக உணர்ந்தேன். என் குழந்தையை மட்டுமே துணையாக கொண்டு நான் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இப்படி தனியாக எத்தனை நாட்கள் வாழ்க்கையை கடத்துவது? எனக்கு ஒரு துணை தேவை. என் குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாதவன் மாடியில் என்ன செய்து கொண்டிருப்பான் என்று நான் யோசித்தேன்.
அவனுக்கு தூக்கம் வந்ததா இல்லையா என்று பார்க்கலாம் என நினைத்தேன். நான் மெல்ல மெல்ல படிகளில் ஏறி மாடிக்கு சென்றேன். அவனுடைய அறையின் அருகே சென்றேன். அவனது அறைக்கதவு திறந்திருந்தது. நான் மெதுவாக எட்டி பார்த்தபோது அவன் தூங்காமல் விழித்து கொண்டிருந்தான். ஒருவேளை அவனுக்கும் தூக்கம் வரவில்லையோ என்னவோ. நான் அவனது அறைக்குள் சென்றேன். திடீரென அவனது பார்வை என் மீது விழுந்தது. அவன் பதறிப்போய் எழுந்து அமர்ந்து, "என்ன ஆச்சு முதலாளியம்மா?" என்று கேட்டான். நான் அவன் அருகில் சென்று அமர்ந்தேன். நான் எதுவும் பேசவில்லை. பிறகு மாதவனிடம், "மாதவன், கடந்த ஒரு வாரமாக உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னிடம் ஏதோ மாற்றம் தெரிகிறது" என்றேன். அவன் என்னை திருட்டுத்தனமாக பார்த்தபடி சிரிப்பது போல நடித்து கொண்டே, "இல்லை முதலாளியம்மா, அப்படி எதுவும் இல்லை" என்றான். நான் அவனது கையை பிடித்து கொண்டு, "உண்மையை சொல்" என நேரடியாக கேட்டேன். அப்போது அவன் சொன்னான், "என்னை மன்னித்து விடுங்கள் முதலாளியம்மா. அன்று நான் படிகளில் இறங்கி வந்தபோது நீங்கள் குளித்துவிட்டு உங்கள் அறைக்கு சென்றீர்கள். அப்போது என் பார்வை உங்கள் மீது விழுந்தது. அன்றிலிருந்து உங்களை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. நான் நாளை முதல் வேலைக்கு வரமாட்டேன். வேலையை விட்டு நின்று விடுகிறேன். என்னால் ஏதேனும் தவறு நடப்பதற்கு முன்பே நான் வேலையை விட்டு செல்வதுதான் நல்லது" என்றான். அவன் அவ்வளவு நேர்மையானவனாக இருந்தான். இதை கேட்டு நான் மிகவும் வருத்தப்பட்டேன். உண்மையில் எனக்கும் மாதவனை பிடிக்க தொடங்கியிருந்தது. எனக்கும் வேறு யாரும் இல்லை. என் கஷ்ட காலத்தில் அவன்தான் எனக்கு ஆதரவாக இருந்தான். நான் மாதவனின் கையை பிடித்துக்கொண்டு, "எனக்கும் உன்னை பிடித்துள்ளது மாதவன்" என்றேன். மாதவன் அதிர்ச்சியாக நின்றான். என்ன சொல்வதென்று புரியவில்லை. நாங்கள் இருவரும் காதலிக்க தொடங்கினோம். சிறிது நேரம் கழித்து நான் கீழே சென்றேன். என் குழந்தை தூங்கி கொண்டிருந்தாள். நானும் சில நிமிடங்களிலேயே தூங்கிவிட்டேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது இரவு நடந்த விஷயங்கள் நினைவுக்கு வந்தன. ஒருவேளை இது கனவோ என்று கூட எனக்கு தோன்றியது. மாதவன் காலையில் கீழே வந்தான். இப்போது அவன் என்னிடம் மிகவும் அன்பாக பேசினான். என் மகள் வளர்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் இன்னும் பெரியவளானதும் என்னிடம் சில கேள்விகளை கேட்பாள். அதற்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இப்போது எனக்கு மாதவனை மிகவும் பிடித்துவிட்டது. இப்போது நானும் மாதவனும் அடிக்கடி சந்திக்கிறோம். ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். ஆனால் இது எவ்வளவு காலம் நீடிக்கும்? மக்கள் என்ன சொல்வார்கள்? ஒரு நாள் இதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். குழந்தை தூங்கிய பிறகு நான் மாடிக்கு சென்றேன். மாதவன் விழித்திருந்தான். என்னை பார்த்ததும் அவன் புன்னகைத்தான். நான் அவன் எதிரே அமர்ந்தேன். நான் அவனிடம், "மாதவன், நாம் காதலிப்பது சரியா?" என்று கேட்டேன். இதை கேட்டு மாதவன் அமைதியானான். நான் சொன்னேன், "மாதவன், உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். நாம் ஒரு இல்லற வாழ்க்கையை தொடங்கலாம். நீ என்னை மிகவும் நன்றாக பார்த்து கொள்கிறாய். உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனால் நீ என் மகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்" என்றேன். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவனது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. நானும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவன் சரி என்று சொன்னான். சில நாட்களுக்கு பிறகு நாங்கள் நீதிமன்ற திருமணம் செய்து கொண்டோம். அவன் என் மகளை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டான். இப்போது என் மகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறாள். நான் அவளை ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்திருக்கிறேன். எங்களுக்கு சொந்தமாக சிறிய நிலம் இருக்கிறது. நாங்கள் கிராமத்திற்கு சென்று விவசாயம் செய்கிறோம். என் முதல் கணவர் கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தார். அதனால் எங்கள் பொருளாதார நிலை சீராக இருக்கிறது. விவசாயத்தில் நல்ல வருமானம் கிடைக்கிறது. அதை வைத்தே நாங்கள் குடும்பத்தை நடத்துகிறோம். இப்போது நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். மாதவன் என்னை மிகவும் சந்தோஷமாக பார்த்து கொள்கிறான். நானும் மாதவனை மிகவும் நேசிக்கிறேன். என் கஷ்ட காலங்களில் அவன் எனக்கு பெரும் துணையாக இருந்தான். இப்போது மெல்ல மெல்ல எங்கள் காதல் இன்னும் வலுவடைந்து வருகிறது. என் மகள் மாதவனை அப்பா என்றுதான் அழைக்கிறாள். அவன் என் மகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். மாதவனும் என் மகளை என்னைப் போலவே நேசிக்கிறான். நண்பர்களே, சில நேரங்களில் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மனிதர் கிடைப்பார். அவர் இரத்த உறவு இல்லை என்றாலும் மனதால் நமக்கானவராக மாறிவிடுவார். அன்பு, அக்கறை, நட்பு மற்றும் உறவு என்பது பிறப்பால் வருவதல்ல. அது பராமரிப்பிலும் நம்பிக்கையிலும் தான் உருவாகிறது. சமூகம் என்ன சொல்லும் என்பதை விட மன அமைதியும் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் ஒரு துணையும் தான் முக்கியம். யார் உண்மையான துணையாக அமைகிறாரோ அவரே உண்மையான வாழ்க்கை துணை. எனவே அன்பு மற்றும் மனித நேயத்தின் மதிப்பை உணருங்கள். ஏனெனில் அதுதான் வாழ்க்கையை மாற்றும். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.